மேம் இப்ப நடையில அந்த பேசலாம். பையன் ஏதோ கேட்கணும்னு இருக்கான். ஒரே நிமிஷம், கோவப்படாதே கனிமொழி, ஒரு நிமிஷம். பசங்க எல்லாருமே சரக்கு தான் அடிச்சோம், ரூம்ல உட்காந்து சரக்கு அடிச்சோம். அப்போ ஹவுஸ் ஓனர் வந்துட்டு கதவை திறக்கலன்னு அவர் அப்படி சொல்லிட்டாரு. அங்க நடந்தது தான் உண்மை. நான் தான் கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டேன்னு சொன்னாங்கல்ல. கேட்கலாம், நான் சொல்றேன் அப்பயும் கூட. அதுக்கு ரெக்கார்டு இருக்கு, அவங்க பெரியமாட்ட சொல்றேன், அனுப்பி விடுங்க என் பொண்டாட்டிய, நீங்க ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னதுக்கு அப்படியே சொல்றாங்க, நான் பஞ்சாயத்து பேசிட்டு தான் நான் அனுப்புவேன். நான் அப்பயும் கூட கேட்கிறேன், எங்களுக்குள்ள சண்டையே இல்லையே, ஏன் பஞ்சாயத்து அவங்க நீங்க சொல்றாங்களே பேசணும்? நீங்க தண்ணி அடிச்சுட்டு அவங்கள அடிப்பீங்கன்னு. அந்த பிள்ளைய அடிச்சது ஒரே ஒரு டைம் தான் அடிச்சிருக்கேன். இன்னும் கல்யாணம் ஆன பிறந்து கை தொட்டது இல்ல. அடிச்சதே எத்தனை இல்லைங்க. வாட்டி அடிச்சிருக்காருமா அவன? ஒரு டைம் தாங்க மேம். ஆனா ரொம்ப பெரிய சண்டைங்க அதெல்லாம். ரொம்ப எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அது கூட பார்க்காம என்னையும் என் குழந்தையும் பக்கத்து வீட்டுல உள்ள விட்டு லாக் பண்ணிட்டாங்க. கதவை உடைச்சிட்டு உள்ள அந்த பிள்ளை இந்த மேம் அடிச்சு, அந்த பிள்ளை அடிக்க போய் தான், மத்த வச்சு அடிக்க போய் தான் நான் திருப்பி அவ்வளவு கோவமே பட்டேன். பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்காம எல்லா சம்பளத்தை எல்லாம் இப்ப என்னன்னா, இப்ப வாரமானாதான் சம்பளம் வாங்குவோம். நான் சொல்றேன், நீ கடையில போயிட்டு அக்கௌண்ட் இருக்கு,